இவன் எலிய பார்த்து இப்படி பயந்து பின்னாடி போறான். எனக்கு தெரியும், உனக்கு எலிதான் பயமே கிடையாது. அது உண்மைதானே? என்ன காப்பாத்துவன் பார்த்தா நீயே மாட்டிக்கிட்ட. இந்த அடிமைகளை மட்டும் பெரிய யானையை வேட்டையாட சொன்னா நம்ம. எனக்கு இது உண்மையிலேயே அபாரமான யோசனையா தோணுது. ஆமா, அப்படியே செய்யலாம். என்ன பாக்குறீங்க? போய் அந்த யாரையை பிடிச்சிட்டு வாங்க. உனக்கு இருக்கிற பலத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஆமா அது பெருசா இருக்குல்ல, தொட்டாச்சுனால எப்படி பிடிக்க முடியும்? நான் பிடிச்சிட்டு வரேன். தொட்டாச்சின் ரொம்ப பயமா இருக்கா? சீக்கிரம் போய் பிடிங்க. எனக்கு இதை செய்யவே பிடிக்கல. ஆனா இப்ப வர வழியும் இல்ல. ஆமா அப்படிதான். இழுத்துட்டு வா. அப்படிதான் இழுத்துட்டு வாங்க. ஆமா இழுத்துட்டு வாங்க, விடாதீங்க. அது பயந்துருச்சு. பயந்துருச்சு. என்ன காப்பாத்து. வேண்டாம் ஆமா ரொம்ப நன்றி குட்டி பொண்ணு, உன்னாலதான் என்னோட தேனி தப்பிச்சிருக்கு. இந்த வாங்கிக்க, இந்த பரிசு உனக்குத்தான். இந்த தேனி தான் தேனை சேகரிக்குதா? எனக்கும் வேலை செய்ய ஒரு மிருகம் வேணும். என்ன, நீ வேலை செய்வியா? நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் தொட்டாச்சேன். ஏன்னா நீ என்னோட நண்பன். எந்த மிருகம் நாம சொல்ற எல்லா வேலையும் செய்யும்? தொட்டாச்சின், சீக்கிரமா தூக்கி போடு. உனக்கு என்ன ஆச்சு? மன்னிச்சுக்க, இப்ப என்னால
என்னது வேலை செய்ய மிருகம் வேணுமா? அப்படின்னா பூச்சியோ இல்ல மீனையோ நாம வளர்ப்பு மிருகமா வச்சுக்க முடியாது. ஏன்னா அதுங்க ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்காதுல்ல. ஏதாவது மிருகத்தோட குட்டியை எடுத்துட்டு வந்து பழக்கப்படுத்தினா சரியா வரும். அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் செய்யும். குட்டியா அது எங்க இருக்கும்? குட்டி மிருகம் எங்க இருக்கும்? நீ எங்க இருக்க? மாமூட் குட்டி, நரி குட்டி. அட, இது என்ன? இங்க நிறைய குட்டி மிருகம் இருக்கு. ஆனா எல்லாமே தன்னோட அம்மா அப்பா கூடல இருக்கு. நம்ம குட்டியை எடுத்துட்டு போயிட்டா அதோட அம்மா அப்பா வருத்தப்படும். நாம ஒரு அனாதை குட்டியை தான் தேடி கண்டுபிடிக்கணும். அட கிளி பாப்பா, உன்னோட அம்மா எங்க? உனக்கு யாரும் இல்லையா? சரி, கவலைப்படாத. இனிமே நானே உன்னை பாத்துக்கிறேன். இன்னையில இருந்து நீ என் வீட்டுல தான் இருக்க போற. நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்கணும், சரியா? வான், டடச்சான். ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. வர வர இவங்க வீட்லயே இருக்கிறது இல்ல. நீ இத வளர்க்க போறியா? ஆமாமா, இது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் நம்ம சொல்ற எல்லா வேலையும் அது செய்யும். என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. இது நினைச்சா தன்னோட உருவத்தை சுலபமா மாத்திக்கும். இந்த மாதிரி உதவி பண்ணும். பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? இத வீட்ல வச்சுக்கலாமா வேண்டாமா? கான், நான் இத கொத்துக்க மாட்டேன். உனக்கு பழம் வேணும்னா நீ தான் பறிக்கணும். உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ தான் வேட்டையாடணும். உன்னோட வேலையை யாரும் செய்யக்கூடாது, புரியுதா? சரி, இத எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியா அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வாப்போ. சரிம்மா, விட்டுட்டு வந்துடுறேன். நீ இத கொண்டு போய் விடும் போது எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துதான் வரணும், புரிஞ்சுதா? என்ன சாப்பாடா? ஆமா, இந்த பழத்து கூட இது என்னெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு தான் தெரியும். இது என்ன சாப்பிடணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு எப்படியோ தெரியும், விடு. இந்த மாமிசத்தை எடுத்துட்டு போ. இந்த மீனையும் எடுத்துட்டு போ. இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நமக்கு எதுவும் இல்லையே. எனக்கு தெரியும். இந்த மிச்ச மீதியை எடுத்துட்டு போங்க. கிழங்குங்களும் இதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் கொண்டு போய் சாப்பிட வைங்க, புரிஞ்சுதா? என்னால தூக்கவே முடியலையே. எந்த பக்கம் போங்க. அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? கொண்டாங்க, எல்லாம் எடுத்து கொண்டாங்க. ரொம்ப நன்றி, நீங்க போயிட்டு வாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அடிக்கடி வந்து உதவி பண்ணுங்க, சரியா? அந்த மூஞ்சரை நம்பி இப்படி ஏமாந்துட்டோமே. புல்லாங்குழலால பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இதுதான் சரியான நேரம். நாம போலாம் டொடச்சின். அதை விட்டுறாத, அப்படியே துரத்திட்டே போனோம். அப்படிதான். என் மூக்கு வளைஞ்சு போச்சு.
அந்த இடத்துல இருந்து தான் வரணும். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. டெடெக்ஷன் சீக்கிரம் கூட வா. அந்த வித்தியாசமான சத்தம் இங்க இருந்து தான் வந்த மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுப்பா தம்பி. இந்த இடத்துல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வந்தது, கேட்டீங்களா? வித்தியாசமான சத்தமா? நான் அப்படி எதையும் கேட்கலையே தம்பி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த பக்கமா ஒரு முள்ளம்பன்றியும் ஆடு வந்தது, அதை பாத்தீங்களா? என்னது, ஆடு முள்ளம்பன்றியுமா? அதுங்களை ஏன் கேக்குற? அதோ நிக்குது, அதுவா பாரு. இதுங்க எப்படி நீங்க வேட்டையாடுனீங்க? எல்லாம் என்னோட புல்லாங்குழலால தான். இதோ இதான். ஒரு நிமிஷம். இது நல்ல வேலை செய்தே. அது அப்படி இல்ல தம்பி. அதை வச்சு யாரையும் அடிக்க தேவையில்லை, ஊதினாலே போதும். ஏதோ இந்த பக்கமா ஊதணும். இப்படியா ஊதணும்? இல்ல, அப்படி இல்ல. இவ்வளவு சத்தமா எப்போதுமே ஊதவே கூடாது. விரல்களை பயன்படுத்தி ரொம்ப அழகா வாசிக்கணும். என்னது, விரல்களை பயன்படுத்தி ஊதணுமா? ஆமா, இது ஒரு அழகான கலை. இதை எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்லி தரேன். வான கூப்பிடணும்னா இந்த மாதிரி வாசிக்கணும். இதே மாதிரி தான் முள்ளம்பன்றியும் கூப்பிட வாசிக்கணும். ஏதோ இந்த மாதிரி. வந்துருச்சா? என்ன தம்பி, என்னோட வாசிப்பு எப்படி இருக்கு? நாமளும் அவரை மாதிரி புல்லாங்குழல் வாசிச்சா நல்லா இருக்கும்ல. ஆனா அதை எப்படி கத்துக்கிறது? நான் புல்லாங்குழல் வாசிக்க விரும்புறேன். நான் செவிடாவ விரும்புறேன். முதல்ல மரத்தை சின்ன துண்டா வெட்டணும், அதுக்கப்புறம் ஓட்டை போடணும், அப்புறம் புல்லாங்குழல் தயாராயிடும். அவ்வளவுதான். இது வேலை செய்யலவா? அம்மா வேலை செய்யல. நாம செய்யறது மட்டும் ஏன் வேலை செய்யல? எலும்பு. ஆஹா, இப்ப புரிஞ்சிருச்சு. எலும்புலதான் சத்தம் வரும்னு நினைக்கிறேன். இது சரியா இருக்கும். இத வச்சு முயற்சி பண்ணுவோம். கண்ணாச்சி, இதுல ஓட்ட போடு. ஊதி பார்க்கலாம். ஆஹா, நல்ல சத்தம் வருது. அப்பா, நீங்க எதுக்கு வந்தீங்க? ஏன், நீ வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? புல்லாங்குழல ஊதுனா ஏதாவது மிருகம் வரும், அது அப்படியே வேட்டையாடலாம்னு நினைச்சேன்ப்பா. புல்லாங்குழல் ஊதுனா மிருகம் வருமா? என்னப்பா தமாஷ் பண்ற? நான் ஒண்ணு சும்மா சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். நிஜமாவே ஒருத்தர் இப்படி வேட்டையாடினாரு. இதெல்லாம் நம்பி நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கு போய் உங்க அம்மாவுக்கு உதவி செய்யலாம்ல. அவளாவது கொஞ்சம் சந்தோஷப்படுவா. சீக்கிரம் வீட்டுக்கு போய் உதவி செய்ப்பா. சொல்றத நம்புங்கப்பா. இது நம்மள மாதிரி இல்லையா கான்? கான் இத பத்தி என்னெல்லாமோ சொன்னானே, நாம இத வாயில வச்சு ஊதி பார்க்கலாமே. எனக்கு தெரியும்.
இதெல்லாம் மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக சொல்ற போய். நாம போய் தூங்குவோம்.